மாள அன்ற சமணீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி என்பதாகும். மதுரையில் 7ஆம் நூற்றாண்டில் சமணர்கள் மலிந்து அரசனை தம்பசமாக்கிக் கொண்டு சைவத்தை அழித்து பல பல நியாயமற்ற செயல்களைச் செய்தனர். இறைவனுக்கு எம்மதமும் சம்மதமே. எனினும் எளியாரை வலியார் ஒருத்தால் வலியாரை தெய்வம் ஒருக்கும், பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்பார் திருவள்ளுவர். மனிதனை மனிதன் தீண்டக்கூடாது என்பதும் தீண்டினால் நீராட வேண்டும் என்பதும் அறிவியலுக்கு பொருந்தாதவையாம். அஞ்ஞனம் இருக்க சமணர்கள் திருநீறு பூசும் சைவர்களைக் கண்டால் கண்டுமுட்டு என்று நீராடுவதும், நீராடுகின்ற ஒருவனை மற்றொருவன் ஏன் குறிக்கின்றனை என்று வினவுவனாயின் பூச்சாண்டியை கண்டேன் என்று அவன் கூறியவுடன் கேட்டவன் உடனே கேட்டுமுட்டு என்று நீராடுவதும் ஆகிய இத்தகைய அநீதிகளை சமணர்கள் மேற்கொண்டார்கள். கண்டால் குளிப்பதும் கேட்டால் குளிப்பதும் என்றால் இவை எத்துணை பெரிய கொடுமைகள்! அதனால் திருவருள் சமணர்களுக்கு துணை புரியவில்லை. தவிர 16,000 அடியார்கள் ஒருங்கே துயிலும் மடத்தில் தீ வைப்பது எத்தனை பெரிய தீச்செயல்! திருஞான சம்பந்தரும் சமணரும் அனல்வாதம் புனல்வாதம் புரிந்தனர். தோற்றவர் கழுவேறுவது என்பது அவ்வாதத்தின் முடிவு. சமணர்கள் தோற்று அரச நீதிப்படி கழுவேறினர். முருகப்பெருமானது சாரூபம் பெற்ற அபர சுப்பிரமணியர்களில் ஒருவர் முருகனருள் பதிந்து திருஞான சம்பந்தராக திரு அவதாரம் புரிந்தனர். ஸ்ரீகண்ட ருத்திரர் புரிந்த செயல்கள் அனைத்தும் பரசிவத்தின் செயல்களாக தேவார திருவாசகம் கூறுவது போல் அபர சுப்பிரமணியத்தின் அவதாரங்களாகிய உக்கிர பெருவழுதி, திருஞான சம்பந்தர் ஆகியவர்களின் செயல்களை முருகவேளுடைய செயல்களாக கூறுகின்றனர்.